நாயை எங்கே பார்த்தாலும் சரி, டீ கடையில் பார்த்தா பிஸ்கட் வாங்கி போட்டுருவேன். இல்லை வழியில் எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டு காரில் போயிருந்தேன், பிஸ்கட் 2 பாக்கெட் இருந்துச்சு. உடனே எடுத்து நாய் பார்த்தேன், போட்டேன். அதாவது மோப்ப சக்தி அதிகம் இதுக்கு. எந்த விலங்குக்குமே பாருங்கள், போலீஸே போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த நாயை வச்சுக்கிறாங்க மோப்ப சக்திக்காக. பயங்கரமான மோப்ப சக்தி. அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, இது கண்டுபிடிச்சிரும். அதாவது எந்த விலங்குக்குமே நன்றி உள்ளதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஆடு, கோழி, பன்னி என்ன வேணாலும் வளர்த்து, நன்றி உள்ளதுன்னு சொல்கிற ஒரே ஒரு விலங்கு எதுனா நாயாக தான் இருக்கும். நீ அதுக்கு மட்டும் வாங்கி சோறு போட்டு பிஸ்கட் போட்டுருங்க, அடுத்த முறை போகும்போது உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அந்த நன்றியை தெரிவிக்கும். காலில் அப்படி இப்படின்னு அப்படியே காலில் அப்படியே இதாக வாழை ஆட்டும், அப்படியே உடம்பு நெளியும். அதாவது நன்றி உள்ளதுன்னு வச்சுங்களேன். இந்த நாய்க்கு நன்றி உள்ளதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இது அந்த இதை விசுவாசத்தை காட்டும்போது அது ஒரு பால் மாதிரி போய் ஒரு செவுத்தில் அடித்து நமக்கு வரும், நல்லது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். அதே மனிதனுக்கு நம்பிக்கை கெடுக்கிறது வேறு, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது வேறு. வாழாட்டுறது பார்த்திங்களா, கெடுக்கிறது வேறு. அதனால் கெடுத்தா அதே மாதிரி நமக்கு துரோகம் கிடைக்கும்.